உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் மூலம் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நவீன மருத்துவ வசதிகளுடன் கட்டப்பட்ட உயர் ரக சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் அனைத்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் மூலம் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என தெரிவித்தார். எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றில் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும். அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கும். அதிலே முக்கியமாக விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பொருந்தி அவைகளில் இடம்பெறுவாங்க. பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களும் அதேபோல பெண்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்கிற நோக்கத்தோடு உருவானது தான் திராவிட இயக்கம். இந்த இயக்கத்தின் இலக்குகளை மெய்ப்பிக்கும் நம்மோட திராவிட மாடல் ஆட்சி தான் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்து விடுகிற அரசா இருக்கு என்பதன் அடையாளம்தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு, பெரியார் அரசு. இது மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்முடைய முற்போக்கான கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான பலன் விளையுதுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். இனியும் தொடர்ச்சியாக செய்வோம்.